குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 பார்த்துருக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 4. ஸோ யூனிட் 4 உடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ சாலிட்னா என்னென்னா அதாவது வந்து அதனுடைய பார்ட்டிகல்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப க்ளோஸ்லி பேக்கடாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் தான் வந்து சாலிட் ஸ்டேட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா. Solid state chemistry. So the branch of physical chemistry which deals about structure and properties of solid. அதான் வந்து சாலிட் காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொல்கிறது தான் இந்த சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, கிறிஸ்டலின் சாலிட் அண்ட் அமார்பஸ் சாலிட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. கிறிஸ்டலின் சாலிட்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ ரொம்ப க்ளோஸ்டு பேக்கடாக இருக்கும் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நெக்ஸ்ட் அமார்பஸ்ன்றது கொஞ்சம் இன்பிட்வீனில் கேப் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கேப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் அமார்பஸ் சாலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய டிஃப்ரென்ஷியேட் கிறிஸ்டலின் சாலிடுக்கும் அமார்பஸ் சாலிடுக்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டலின் சாலிட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட். கிறிஸ்டலின் சாலிட் எப்படி இருக்கும், ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமார்பஸ் சாலிட் எப்படி இருக்கும், நோ ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட். ஸோ அமார்பஸில் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்டு இருக்காது. கிறிஸ்டலின் சாலிடில் ஆர்டராக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்டு, அதே வந்து அமார்பஸில் ஆர்டராக இருக்காது. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அனிசோட்ரோபிக். ஓகேங்களா. ஐசோட்ரோபிக்னா ஸோ என்னன்ட்டு பின்னாடி உங்களுக்கு வரும். ஸோ இதில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனிசோட்ரோபிக்னா என்னென்னா அதோடய டைரக்ஷனு சேம், அதாவது ஒரே சேம் ஒன் வே டைரக்ஷனில் இருக்கும். அசோட்ரோபிக் என்னும் போது அதோடய டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். அதுதான் வந்து ஓகேங்களா அனிசோட்ரோபிக்கு அப்படின்றது. ஸோ அமார்பஸ்ஸு அசோட்ரோபிக் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட்டு. ஷார்ப் மெல்ட்டிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 டிகிரி செல்சியஸ்னால் அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு அந்த ஷார்ப் மெல்ட்டிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு 101 102 இந்த மாதிரி வேரி ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து அமார்பஸில் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்காது, வேரி ஆகும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டியும் ஹீட் கண்டக்டிவிட்டியும் இருக்கும், அதாவது மின்சாரத்தையும் வெப்பத்தையும் கடத்தக்கூடிய தன்மை இருக்கும். அமார்பஸ்க்கு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட்டு. ஸோ ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது அமார்பஸ் சாலிடில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தாச்சு என்னன்னுட்டு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னென்னு பாருங்கள், லா ஆஃப் ரேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் என்னென்னா லா ஆஃப் ரேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ லா ஆஃப் ரேஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னன்னா இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் வச்சு தான் இந்த லா ஆஃப் ரேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓ இருக்கா, ஸோ அந்த ஓ தான் அதனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு. ஸோ அந்த ஓவை பேஸ் பண்ணி எத்தனை ஆக்சிஸில் வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் இருக்குது. என்ன ஆக்சிஸு, எக்ஸு ஒய்இ இசட்டுன்னு 3 ஆக்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஆக்சிஸ் தான் ஓன்ற பார்ட்டிக்கலுக்கு ஆக்சிஸு எக்ஸு ஒய்இ இசட்டு. ஸோ அதை பொறுத்து வரக்கூடிய ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி, அதாவது கேபிட்டல் ஏபிசி. ஓன்ற பார்ட்டிக்கலு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போயிருக்கு, ஏ, அதுக்கு இன்பிட்வீனில் உள்ள தூரம் வந்து ஸ்மால் ஏ. அதே மாதிரி ஓலிருந்து பிக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸு ஸ்மால் பி, ஓலிருந்து கேபிட்டல் சிக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸு ஸ்மால் சி. சேம் இதே மாதிரி ஓலிருந்து எல் டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு இன்னொரு டைப் ஆஃப் பார்ட்டிக்கல். ஓகேங்களா. ஓலிருந்து எல்லு, அதே மாதிரி ஓலிருந்து கே, அகைன் ஓலிருந்து எம். ஸோ இந்த மாதிரி இன்பிட்வீன் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து மூவபிள் ஆகிருக்கு. அதை பொறுத்து தான் நம்ம ஆக்சிஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்குங்க. ஸோ இங்கே டெஃபினிஷன் பாருங்கள். இப்போ this law state that the ratio of intercept of different phases, ஓகேங்களா, different phase of a crystal within the 3 axis. ஓகேங்களா. different phaseல எத்தனை ஆக்சிஸ் இருக்குது, 3 ஆக்சிஸ். என்னென்ன ஆக்சிஸுங்க, எக்ஸ் ஒய் இசட், அந்த 3 ஆக்சிஸு ஆர் கான்ஸ்டன்ட் அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு பை ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா. ரேஷ்னல் நம்பர். ஸோ அந்த 0ன்ற பார்ட்டிக்கலை பேஸ் பண்ணி அதனுடைய ஆக்சிஸ் சொல்லியாச்சு. ரேஷ்னல் நம்பர்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா அந்த ஆங்கிள் தான். என்ன சொல்லியிருக்காங்க, தட் த இன்டர்செப்ட் ஆஃப் எனி ஃபேஸ் ஆஃப் எ கிறிஸ்டல் அலாங் வித் த கிறிஸ்டலோகிராபிக் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஆக்சிஸ் ஆர் எய்தர் ஈக்குவல் டு யூனிட் இன்டர்செப்ட். ஓகேங்களா. இன்டர்செப்ட் மேட் பை யூனிட் செல். ஸோ இந்த சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஓல் இருந்து கேபிட்டல் ஏ
கேபிட்டல் பி கேபிட்டல் சி அந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளில் தான் வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஓன்ற பார்ட்டிகளுக்கு யூனிட் செல் அதுதான். அதுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி அப்படின்றது. ஓகேங்களா? அப்புறம் அதான் சொல்லியிருக்காங்க இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்டன்ஸு இன்டர்செப்ட்னா என்னென்னா அது வெட்டும் புள்ளி. ஓகேங்களா? வெட்டும் புள்ளி ஓன்றதில் ஏ டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வெட்டும் புள்ளிகளை தான் வந்து இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஸ்மால் ஏ பிசி அப்படின்ட்டு. ஆர் சம் சிம்பிள் ஹோல் நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் தெம். ஓகேங்களா? மல்டிபிள் ஆஃப் சம். எக்ஸாம்பிளுக்கு என்ஏ. இங்கே என்ஏன்னும் போது நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போங்க, என்ஏன்றதுல கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, அதாவது வந்து மல்டிபிள் பண்ணி அந்த டிஸ்டன்ஸை மல்டிபிள் பண்ணி எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓலிருந்து ஏக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸு ஏன்னு வருங்களா? அதே மாதிரி கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி ஸ்மால் சி, அதுதான் வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஸோ அதே வந்து மல்டிபிள் பண்ணி எடுக்கும்போது ஓலிருந்து எல்லுக்கு, அதே மாதிரி ஓலிருந்து கேக்கு, ஓலிருந்து எம்முக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கூடியது தான் வந்து லா ஆஃப் ரேஷனல் இண்டஸ்ட்ரீஸ். அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸுடைய இந்த வந்து ரே வந்து போகும்போது, அதாவது ரேஸ் வந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கறதா. இன்டர்செப்டை பொறுத்து அதனுடைய ஆக்சிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து லா ஆஃப் ரேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு. ஸோ இது எழுதி அந்த டயக்ராம் போட்டிங்கன்னா போதிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வர டாபிக் பாருங்கள். எலமெண்ட் ஆஃப் சிமெண்ட்ரி இன் கியூபிக் கிறிஸ்டல்ஸ். கியூபிக்ன்றது ஒரு கனசதுரம் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ அந்த எலமெண்ட் ஆஃப் சிமெண்ட்ரி, ஸோ அந்த கனசதுரத்தில் என்னென்ன இருக்குது, அதாவது சீர்மையுடைய சிமெண்ட்ரின்னும்போது சீர்மை தளம். ஸோ இந்த கனசதுர அமைப்பில் என்ன சீர்மை தளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். ஸோ சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரினா என்னென்னா மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கனசதுரத்தில் மைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் வந்து சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த கியூபிக் கிறிஸ்டல் டாட் இருக்குங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த கியூபிக்கு இருக்கக்கூடிய சென்டர் பிளேஸு. ஸோ அதுதான் வந்து சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ எத்தனை சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி இருக்குது? ஒரே ஒரு சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி தான். ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி வந்து கியூபிக் கிறிஸ்டலுக்கு ஒன்று தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிமெண்ட்ரி ஆப்ரேஷன். சிமெண்ட்ரி ஆப்ரேஷன் இன் கிறிஸ்டல்ஸ். ஓகேங்களா? சிமெண்ட்ரி ஆப்ரேஷன் இன் கிறிஸ்டல் சிஸ்டமில் நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி, ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி, சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சிமெண்ட்ரி ஆப்ரேஷன் இன் கிறிஸ்டல். ஸோ அந்த கிறிஸ்டலில் சிமெண்ட்ரி ஆப்ரேஷன், ஸோ என்னென்னா ஒரு கியூபிக் கிறிஸ்டலில், அதாவது கனசதுர அமைப்பில் ஸ்டார்டிங்கில் இருந்த அமைப்புக்கும் அதோடைய மாற்றம் ஏற்படும் போது நிகழக்கூடிய அமைப்பை பொறுத்து எத்தனை டைப்ஸாக இதில் டிவைட் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து மாற்றம் நிகழ்ந்த அப்புறம் ஏதாச்சும் ஒரு அதனுடைய ஷேப் மாறலாம், அதனுடைய ஆக்சிஸ் மாறலாம். அப்படி மாறும்போது நம்மளுக்கு எத்தனை டைப்ஸில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டைப் ஆஃப் சிமெண்ட்ரி ஆப்ரேஷன் அப்படின்ட்டு. ஸோ அதனுடைய அமைப்பை பொறுத்து எத்தனை டைப் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி ஃபஸ்ட்டு, செகண்டு ஆக்சிஸ் ஆஃப் சிமெண்ட்ரி, தேர்ட் ஒன்று சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னது? பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி இன் கிறிஸ்டல். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ பிளான் ஆஃப் சிமெண்ட்ரின்றது என்னென்னா, ஸோ ஒரு கிறிஸ்டல் சிஸ்டமில் என்ன பண்ணுறாங்க, இமேஜினரி லைன் வந்து ட்ரா பண்ணுறாங்க. இமேஜினரி பிளான் ஆர் லைன் ட்ரா பண்ணும்போது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இமேஜினரி பிளானு அல்லது லைனுக்கு இருக்கக்கூடிய அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதியும் கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சேம், அதாவது வந்து ஒன்றோட ஒன்று பொருந்துகிற மாதிரி. ஓகேங்களா? ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கிறோங்க. ஸோ நம்பவும் கண்ணாடியில் இருக்கக்கூடிய ஷேப்பு ஒரே மாதிரி இருக்குங்க இல்லையா? ஸோ ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து இமேஜினரி பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் இருக்குது, ஒரு வாலிபாலில் இருக்குது. அந்த வாலிபாலை கட் பண்ணும்போது 2 ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று சேமாக பொருந்தும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ 2 கட் பண்ணி எடுக்கும்போது அதனுடைய 2 தளமும் ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸபிள் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியது தான் இமேஜினரி பிளேன் வந்து ட்ரா பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும். அந்த 2 பார்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கக்கூடியது தான் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி நம்மளுக்கு எப்படி இருக்குது? 2 டைப்ஸில் இருக்குது. அதனுடைய டைப்ஸு ஃபஸ்ட்டு ஒன்று ரெக்டாங்குலர் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி, டைசோனல் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி, செகண்ட் ஒன்று டைசோனல் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன? ரெக்டாங்குலர் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி. டயக்ராம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்குலர் பிளான் ஆஃப் சிமெண்ட்ரி. ஸோ இந்த கியூபிக் கிறிஸ்டலில் இடையில் அந்த
அதாவது வந்து ஷேடோ போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இமேஜினரி பிளேனு. ஸோ அந்த இமேஜினரி பிளேன் இதில் கட் பண்ணுறேங்க. ஸோ கட் பண்ணும்போது இந்த சைடு இருக்கக்கூடிய ஆஃப் பார்ட்டும் இந்த சைடு ஆஃப் பார்ட்டும் சேமாக இருக்கா, ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸபிள் ஆகிற மாதிரி இருக்கா, அதாவது வந்து ஒன் ஆஃப், அதான் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அன் இமேஜினரி பிளேன் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட், அதனுடைய சென்டர் பிளேஸில் இமேஜினரி பிளான் ட்ராப் பண்ணுறேங்க. ஸோ 2 ஆப்போசிட் பேசஸ் இது வந்து கிடைக்குது நம்மளுக்கு கிறிஸ்டலில். ஸோ அந்த ஒன் பிளேன் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, இஸ் ஒன் ஆஃப் இஸ் மிரர் இமேஜ் டு அதர், அதாவது ஒன் பகுதி வந்து இன்னொரு பகுதியோட மேற்பொருந்துற மாதிரி இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, அந்த இமேஜினரி பிளானுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பகுதி இந்த சைடு இருக்கக்கூடிய பகுதியும் சேமாக இருக்குது. ஸோ இது ரெக்டாங்குலர் பிளேனில் நம்ம கட் பண்ணுறதுனால ரெக்டாங்குலர் பிளான் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இன்னொரு டைப் என்ன இருக்குது, டைசோனல் பிளான் ஆஃப் சிமெட்ரி. டைசோனல் பிளான் ஆஃப் சிமெட்ரி பாருங்கள், இட் இஸ் an imaginary plane passing through the diagonal of 2 opposite bases. ஸோ அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம இமேஜினரி பிளேன் ட்ரா பண்ணுறேங்க. இது வந்து டைசோனல் ஷேப்பில் வந்து இமேஜினரி பிளேன் வந்து ட்ரா பண்ணுறேங்க. ஸோ அப்படி ட்ரா பண்ணும்போது என்ன கிடைக்குது, crystal with respect to plane, the crystal is divided into 2 halves. One half is mirror image to other. ஒன்னொரு பகுதி இன்னொரோட பொருந்துற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் இமேஜினரி பிளேன் ட்ரா பண்ணும்போது இந்த சைடு இருக்கக்கூடிய ஆஃப் பேஜ் பகுதியும் அந்த சைடு இருக்கக்கூடிய ஆஃப் வந்து நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறது வந்து டைசோனல் பிளான் ஆஃப் சிமெட்ரி. ஓகேங்களா. ஸோ இது பிளான் ஆஃப் சிமெட்ரியோடைய டைப்ஸு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அதுக்கடுத்து தான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இன் கிறிஸ்டல். ஓகேங்களா. ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ரொட்டேஷனை பொறுத்து இங்கே வந்து நாம் ஃபஸ்ட்டு பார்த்தது அதனுடைய இமேஜினரி பிளானை பொறுத்து பார்த்தங்க, இமேஜினரி லைன் ட்ரா பண்ணும்போது எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு. செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, ரொட்டேட் பண்ணும்போது அதை வந்து நாம் ஒரு பக்கமாக சுழற்சி செய்யும்போது எப்படி கிடைக்குது அதனுடைய ஆக்சிஸை பொறுத்து அப்படின்ட்டு. It is imaginary line passing through the crystal system with respect to the axis. The crystal is rotated by an angle gives same appearance of the crystal system. அதாவது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தெரியும்னா கடிகாரம் எடுத்துக்கோங்க. கடிகாரம் ஸ்டார்டிங்கில் இருக்குங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் 12 இருக்குன்னா 12லேருந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரொட்டேட் ஆகிட்டு 1 2 3 இந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்து எப்படி வரும் 12K ரீச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 12லேருந்து 3க்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க 15 மினிட்ஸ் ஆகிருக்குன்னுட்டு. அதே வந்து 3லேருந்து 6க்கு போயிருக்குன்னு போது நம்ம 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. அதே வந்து 6லேருந்து 9க்கு வரும்போது 45 மினிட்ஸு, 45 அதாவது 9லேருந்து மறுபடியும் 12க்கு வரும்போது 1 ஹவர் ஆயிருக்கணும் இல்லையா. சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும், ரேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்றது. ஸோ அந்த ஆக்சிஸ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் ஆகும்போது எவ்வளோ ஆங்கிளுக்கு போகுது, 30 டிகிரிக்கு போயிருக்கு. மறுபடியும் இன்னொரு ரொட்டேஷன் நடக்கும்போது 2 டைம் ரொட்டேஷன் நடக்கும்போது 60 டிகிரிக்கு போயிருக்கு. மறுபடியும் இன்னொரு ரொட்டேஷன் நடக்கும்போது 90 டிகிரிக்கு போயிருக்கு. அதே மாதிரி 120 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு இந்த மாதிரி ரொட்டேஷன் அதனுடைய ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம நேம் கொடுப்போங்க. ஓகேங்களா. அதுதான் ரொட்டேஷன் ஆஃப் ஆக்சிஸ் அப்படின்ட்டு. டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரொட்டேஷனை பொறுத்து 2 ஃபோல்ட் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அதாவது 2 டைம் ரொட்டேஷன் ஆயிருந்தால் 2 ஃபோல்டு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. 3 டைம் நடந்துச்சுன்னா 3 ஃபோல்டு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. 4 டைம் நடந்துச்சுன்னா 4 ஃபோல்டு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஃபைனலாக 6 டைம் நடந்தால் 6 ஃபோல்டு ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது டைப் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட டயக்ராம் வந்து அவ்வளோ நெசசரி இல்லை. ஸோ டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டைப்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டைப்ஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. இதுதான் வந்து ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்ட்டு. ஓகேங்களா. அதோட ரொட்டேஷனை பொறுத்து நம்ம சொல்லக்கூடியது. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னென்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இன் கிறிஸ்டல். ஸோ இது ஃபஸ்ட்டே பார்த்துருக்குங்க. சென்டர் ஆஃப் சிமெட்ரி, சென்டர்னால் என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டுடைய மையப்பகுதி தான் வந்து சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் சேம் கிறிஸ்டலில் ஒரு கியூபிக் கிறிஸ்டலில் சென்டர் ஆஃப் பகுதியை தான் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி நீட். இட் இஸ் எ பாயிண்ட் இன் எ கிறிஸ்டல் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாயிண்ட் எ லைன் drawn with opposite direction that intersects the surface of the crystal at equal to
டிஸ்டன்ஸ் இன் போத் டைரக்ஷன். பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் அந்த கியூபிக்கில் லைன் ட்ராப் பண்ணும்போது எல்லா டைரெக்ஷன்லையுமே என்ன பண்ணும், சேம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட்டே. அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்னா என்னென்னா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம அதோடைய கார்னருக்கு லைன் ட்ராப் பண்ணும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு பிரிகி அடையணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் கிறிஸ்டல் சிஸ்டம் ஹேஸ் ஒன்லி ஒன்று சென்டர் ஆஃப் சிமெட்ரி. எல்லா கிறிஸ்டலுக்குமே ஒன்லி ஒன் சென்டர் ஆஃப் சிமெட்ரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாப்பிக்கு மில்லர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா? மில்லர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மில்லர் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது வந்து உங்களுக்கு சேம் வந்து லா ஆஃப் ரேஷனல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க இல்லையா, அதனுடைய கான்செப்டே தான் இங்கே வந்து வரும். கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி இது வந்து வந்திருக்கும். இட் இஸ் ஏ செட் ஆஃப் இன்டிகர்ஸ். ஓகேங்களா? இன்டிகர்ஸ்னால் அந்த வெட்டும் புள்ளிகள் நம்ம சொன்னாங்க இல்லையா, அந்த ஓன்ற புள்ளியிலிருந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வெட்டு இல்லையா, அந்த வெட்டும் புள்ளிகள் தான் வந்து இண்டிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இண்டிகர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இண்டிகர்ஸ்க்கு HKL அப்படின்னு கொடுத்துட்டாங்க. விச் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் எ கிவன் பிளேன் ஆஃப் எ கிறிஸ்டல். இந்த கிறிஸ்டல்லிருந்து இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் இண்டிகர்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க HKL அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீஜர் ஃபார் டிட்டர்மைன் தி மில்லர் இண்டஸ்ட்ரீஸ். எப்படி வந்து இந்த மில்லர் இண்டஸ்ட்ரீஸை வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, prepare a 3 column table with unit cell axis at the top of the column. ஸோ 3 காலமில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோங்க. ஃபஸ்ட்டு காலமில் யூனிட் செல்லில் எழுதிக்கிறோங்க. நெக்ஸ்ட் வந்து என்டர் த ஈச் காலம் த இன்டர்செப்ட். ஓகேங்களா? இன்டர்செப்ட் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் மல்டிபிள் ஆஃப் ABC. ஸோ அந்த இன்டர்செப்ட் அதாவது வந்து ஓன்ற புள்ளியிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்கோங்க இல்லையா, அதுதான் வந்து இன்டர்செப்ட். இண்டிகேட்ஸ்னும் போது எடுத்துக்கூடிய அந்த பாயிண்ட்டு அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து இன்டர்செப்ட் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த ஆக்சிஸில் போயிருக்கு அந்த இண்டிகேட்ஸ், எந்த ஆக்சிஸ் இன்டர்செப்ட் எந்த ஆக்சிஸில் போயிருக்கு அப்படின்னு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ட் ஆல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து எல்லா நம்பர்ஸையும் வந்து டோட்டலாக வந்து கவுண்ட் பண்ணி மாற்றிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஃப்ராக்ஷன் டு அப்டைன் HKL. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து என்ன ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க இந்த வேல்யூக்கு HKLக்கு. ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. Calculation of Miller indices. Calculation of Miller indices of a crystal plane which cut through the crystal axis. So இந்த crystal axisக்கு 2A 3B C. ஓகேங்களா? அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து யூனிட் இன்டர்செப்ட் என்னென்னா இருக்குது. இன்டர்செப்ட் மல்டிபிள் ஃபார் த பிளேன். ஸோ என்ன பிளேனு கொடுத்துருக்கூடிய வேல்யூ தான் பிளேனு. ஸோ ABC இன்னிட்டு கொடுத்துட்டாங்க அவங்களே, ABC. ஸோ ஏக்கு வேல்யூ என்ன 2, நெக்ஸ்ட்டு பிக்கு 3, நெக்ஸ்ட்டு சிக்கு வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால் 1 எடுத்துக்கிறாங்க சியுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். ஸோ இந்த கொடுத்துருக்கூடிய அந்த வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறாங்க. ரெசிப்ரோக்கல்னால் என்ன, இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை 1/ல் எழுதிக்கிறது. ஸோ 2 கொடுத்துருக்கனால 1/2, 3 இருந்தால் 1/3, 1 இருந்தால் 1/1 வந்து 1 தான் வரும். அதே 1/4 இருந்துச்சுன்னா 1/4. ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ரெசிப்ரோக்கல் எழுதுறது 1/2, 1/3 அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் டு த ஃப்ராக்ஷன் இன்டு ஹோல் நம்பர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் நம்பரால் ஏதாச்சும் ஒரு ஹோல் நம்பரால் ஃப்ராக்ஷன் பண்ணணும். அதை வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை கன்வெர்ட் பண்ணி ஹோல் நம்பராக எடுத்துக்கணும். கொடுத்துக்கூடிய அந்த ரெசிப்ரோக்கல் வேல்யூவை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 1/2க்கு ஸோ என்ன கியூபிக் கிறிஸ்டல் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ கிறிஸ்டல் ஆக்சிஸ்க்கு ஸோ 1/2 என்ன சொல்லியிருக்காங்க, 6ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 6ஆல் மல்டிபிள் பண்ணலாங்களா, பண்ணும்போது 1/2 இன்ட்டு பக்கத்தில் 6. ஸோ 6 என்னும்போது 2 டேபிளால் அடிக்கும்போது ஸோ 6 அடிக்கும்போது என்ன வரும், 3ஆ, 3 2s are 6. ஓகேங்களா? அதனால் 3. நெக்ஸ்ட் இங்கே 1/3 இருக்குது. 6ஐ வந்து மல்டிபிள் 6ஆல் வந்து டிவைட் பண்ணி பண்ணும்போது என்ன வரும், 2 வருமா, 2 3s are 6. ஓகேங்களா? அப்போ 2. நெக்ஸ்ட் வந்து 1ன்னும் போது 1/6 1/1 வரும். ஸோ 6ஆல் வரும்போது டிவைட் பண்ணும்போது 6 தான். அதனால் வந்து அதனுடைய வேல்யூஸ். ஸோ இங்கே வந்து இந்த கொடுத்துருக்கூடிய அந்த
2a 3b cக்கு வந்து மில்லர் இண்டெக்ஸஸ் வேல்யூ நம்ம ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கூடிய வேல்யூ என்னென்னா 3 2 6 ஓகேங்களா. எந்த பிளேனுக்கு 2a 3b c அப்படின்றது. ஸோ எந்த உங்களுக்கு எந்த பிளேன் கொடுத்தாலுமே இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக்கு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட் அதாவது வந்து எக்ஸ் கதிர் பகுப்பாய்வு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ் கதிர் பகுப்பாய்வு ஆர் எக்ஸ் கதிர் விலகல் முறை அப்படின்னு சொல்லி நிறைய தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு. ஸ்கேட்ரிங் டெஃபினிஷன் பாருங்கள். ஸ்கேட்ரிங் ஆஃப் எக்ஸ்ரேஸ் பை கிறிஸ்டல் ஆட்டம். அதாவது வந்து ஸ்கேட்ரிங்னா என்னென்னா அதை வந்து செலுத்துறது ஓகேங்களா. அதை வந்து படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேட்டர்னு போது படுகதிர், செலுத்தக்கூடிய கதிர். அந்த கதிர் என்ன பண்ணுங்க, ஒரு கிறிஸ்டல் மேலே செலுத்துருங்க, ஒரு ஆட்டம் மேலே, ஒரு அயான்ஸ் மேலே செலுத்துருங்க. செலுத்தும் போது என்ன கிடைக்குது, ப்ரொசீடிங் ஏ pattern that yields information about the structure of the crystal. ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ கிறிஸ்டல் பிளேன் இதுதான். அதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா டாட்டர் லைனில் கோடு போட்டு, அதுதான் வந்து கிறிஸ்டல் பிளேன். இந்த மூணு தான் கிறிஸ்டல் பிளேனு. இந்த கிறிஸ்டல் பிளேன் மேலே என்ன பண்ணுறாங்க, இன்சிடென்ட் எக்ஸ்ரே பீம், இதை வந்து ஸ்கேட்டர்டு பீம். ஆரோ மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு கதிரை வந்து செலுத்துகிறாங்க. இது ஏன்ற புள்ளி மேலே செலுத்துகிறாங்க. இங்கே வந்து கீழே வந்து பீன்ற புள்ளி மேலே செலுத்துகிறாங்க ஓகேங்களா. ஏன்ற புள்ளி மேலேயும் பீன்ற புள்ளி மேலேயும் வந்து எக்ஸ் கதிரை செலுத்துகிறாங்க. செலுத்தும் போது என்ன பண்ணுது, ஏன்ற கதிர் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுதா, இங்கே பாருங்கள் ஆரோ மார்க் பாருங்கள், அந்த சைடு ரிஃப்ளெக்ட் எக்ஸ்ரே பீம். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அதே மாதிரி கீழேயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, பீன்ற கதிர் மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது வந்து செலுத்தக்கூடிய அந்த படுகதிர் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. ஸோ இங்கே இந்த ரெண்டு பிளேனுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸு டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அந்த இன்சிடென்ட் கதிர் எக்ஸ்ரே கதிர்க்கும் அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் எக்ஸ்ரே கதிர்க்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க டீட்டான்னு சொல்லியிருக்காங்களா, அதுதான் வந்து ஆங்கிள், அதனுடைய ஆங்கிள் இன்பிட்வீனுடைய ஆங்கிள் தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரேஸ்க்கும் செகண்ட் ரேஸ்க்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸு 2 தீட்டா, அதை வந்து 2 தீட்டா, அதனுடைய ஆங்கிள் வந்து 2 தீட்டான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்து அதான் வந்து ஒன்றும் கிடையாது, செலுத்தக்கூடிய அந்த படுகதிர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அதனுடைய டிஸ்டன்ஸையும் அதனுடைய ஆங்கிளையும் கால்குலேட் பண்ணி சொல்கிறது தான் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் மெத்தட். இந்த டயக்ராம் பார்த்தோம்னா டயக்ராம் இதுதான் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள், பிராக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஈக்குவேஷன் தான் பிராக் ஈக்குவேஷன். த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே கேன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி அட் சர்டைன் ஆங்கிள். அதாவது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆர் ரிஃப்ளெக்டட் பை த வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அதனுடைய எக்ஸ்ரேஸுடைய வேவ் லென்த்தை பொறுத்து பர்டிகுலர் ஆங்கிளில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அட் த இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் இந்த கிறிஸ்டல், அதனுடைய இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ் பார்த்தாங்க இல்லையா டினிட்டு. ஸோ இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸும் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் இஸ் கால்டு பிராக் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் வந்து அதனுடைய டெஃபினேஷன், பிராக் ஈக்குவேஷனுடைய டெஃபினேஷனு. ஈக்குவேஷன் பாருங்கள், n lambda equal to 2d sin theta அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n lambda equal to 2d sin theta. ஸோ என்னன்றது என்னது, ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஓகேங்களா. தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் ஸ்கேட்ரிங், டின்றது இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸு, லேம்டான்றது வேவ் லென்த் ஓகேங்களா. இதுதான் வந்து பிராக் ஈக்குவேஷன். ஸோ அந்த டயக்ராமும் சேம் கான்செப்ட், இதுவும் ஒன்றே தான் ஓகேங்களா, அதனுடைய கண்டினியூஷன் தான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். இதில் வந்து இந்த யூனிட்லேயே கண்டினியூஷனாக வந்து ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு சில காம்பவுண்டுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடுடைய ஸ்ட்ரக்சர் NaCl, அதை வந்து சோடியம் குளோரைடுடைய ஸ்ட்ரக்சரு. உடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல்ஸ் டைப்பு, ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் டைப் அப்படின்ட்டு, அதாவது வந்து முகப்பு மைய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு, இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பரு 6:6, அதாவது அதாவது 6:6, அதாவது ஆக்டாய்டல் ஷேப்பில் இதனுடைய ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் 6:6 கோஆர்டினேஷன் நம்பரில். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். குளோரின் அதாவது Cl- டயக்ராம் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிறது தான் குளோரின்,
ரெட் கலரில் இருக்குது Na ப்ளஸ். ஓகேங்களா. Cl மைனஸ் அயான்ஸ் அட் கார்னரில் இருக்கக்கூடிய Cl மைனஸ் அயான்ஸ் 8. ஸோ அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 1/8 நம்ம மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிறோங்க. மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 1. ஓகேங்களா. ஃபேஸ் சென்டரில் எத்தனை குளோரைடு அயான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதை நம்ம 1/2 நம்ம மல்டிபிள் பண்ணிப்போங்க. ஓகேங்களா. அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 1/2 நீட்டு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் 3ன்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் Na ப்ளஸ் எட்ஜ் சென்டரில், அதான் வந்து எட்ஜில் இருக்கக்கூடிய சென்டர் பகுதியில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 NaCl வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து 1/4 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து Na ப்ளஸ் பாடி சென்டரில் Na ப்ளஸ் எத்தனை இருக்குது 1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ டோட்டலாக யூனிட் செல்லு கண்டெய்ன்ஸ் ஆர் Na ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ யூனிட் செல்லுன்னும் போது அதனுடைய ஸ்மாலர் பீசஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த பகுதி 1, இந்த பகுதி 1, இந்த பகுதி 1 பார்த்தீங்கன்னா 4 பகுதியில் இருக்குது. அதான் வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. யூனிட் செல் கண்டென்ட்டு 4. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எத்தனை இருக்குது NaClக்கு டோட்டலாக யூனிட் பர் செல்லுன்றது 4. டோட்டலாக பாருங்கள், அப்படியே அதனுடைய காலம் தெரியுதுங்களா, 4 காலமில் இருக்குது. யூனிட் செல் வந்து பார்த்திங்கன்னா 4 காலமில் இருக்குது. இதான் வந்து NaClோடைய ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட்டு. இதுக்கு அடுத்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா அயானிக் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீசியம் குளோரைடு. ஓகேங்களா. சீசியம் குளோரைடு CsCl அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பாடி சென்டர் கியூபிக் ஸ்ட்ரக்சரல் டைப்பில் இருக்கும். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8:8 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். பார்த்தது போன டைமு 6:6, இங்கே வந்து 8:8 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். கால்குலேஷன் பாருங்கள். Cl வந்து கார்னரில் எத்தனை இருக்கும் 8. அகைன் பார்த்தீங்கன்னா 1/8ன்னும் போது 1. CCM பாடி சென்டரில் 1. ஓகேங்களா. ஸோ யூனிட் செல்லு 1 தான், ஏன்னா ஒரே ஒரு தான் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. யூனிட் செல்லு 1. ஸோ சீசியம் குளோரைடுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே இந்த யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட் அப்படின்ட்டு. ஸோ டிஃபெக்ட்ன்றது என்னென்னா குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டலில் குறைபாடு இருக்கும்போது அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறதா டிஃபெக்ட் இன் கிறிஸ்டல் அப்படின்ட்டு. பாயிண்ட் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. பாருங்கள் என்னென்ன டெஃபினிஷனு. தி இன்டர்ஃபெக்ஷன் ஆஃப் இன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் டியூ டு த மிஸ்ஸிங் ஆர் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் இஸ் கால்டு பாயிண்ட் டிஃபெக்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பாயிண்ட்டோ இல்லை ஒரு ஆட்டமோ ஒரு அயான்ஸோ மிஸ் ஆகிருக்கூடியது தான் வந்து டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கேன் பி அரைஸ் டியூ டு தெர்மல் வைப்ரேஷன் அண்ட் imperfect ஃபேக்கிங் டியூரிங் த கிறிஸ்டலைசேஷன். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு ஒழுங்கற்ற அமைப்பையோ ஒரு ஒழுங்கற்ற வடிவமைப்பையோ வந்து உருவாக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுத்தும். அதுதான் வந்து கிறிஸ்டல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் டிஃபெக்ட்னா கிறிஸ்டல் டிஃபெக்ட் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் இருக்குது. ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. பாருங்கள் ஃப்ரங்கல் டிஃபெக்ட்னும் போது டயக்ராம் பாருங்கள். இதுதான் இந்த டயக்ராம் பாருங்கப்பா. எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக இருக்குங்களா. Ag ப்ளஸ் Br மைனஸ் Ag ப்ளஸ் Br மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து இந்த ஒரு இடம் மட்டும் என்ன பண்ணியிருக்கு, Ag ப்ளஸ்ஸு அதனுடைய பொசிஷனில் அமையாமல் அதனுடைய இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில், ஓகேங்களா, அதனுடைய இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் அதனுடைய மேற்பாதத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதா எக்ஸ்ட்ராவாக போய் அமைஞ்சிருக்கு. அது மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடியது தான் வந்து ஃப்ரங்கல் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில்வர் புரோமைடில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். அதனுடைய லேட்டிஸில் அமையாமல் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் அதனுடைய மேல் பகுதியில் என்ன பண்ணியிருக்கு, டிஸார்டராக அமைஞ்சிருக்கு. கரெக்டாக அமையாமல் பர்ஃபெக்டாக அமையாமல் டிஸார்டராக அமைஞ்சிருக்கு, ஒரு குறையாக அமைஞ்சிருக்கு. அதுதான் வந்து ஃப்ரங்கல் டிஃபெக்ட்னுட்டு. நெக்ஸ்ட்டு ஷார்ட்கி டிஃபெக்ட் பாருங்கள். ஸோ இதுன்றது பார்த்திங்கன்னா சோடியம் குளோரைடில் நடக்கக்கூடியது ஷார்ட்கி டிஃபெக்ட். டயக்ராம் பாருங்கள். ஸோ அந்த பெருசாக இருக்கக்கூடியது என்னென்னா குளோரைடு அயான்ஸ், Cl மைனஸ் அயான் பெருசாக இருக்கக்கூடியது. பிளாக்கில் இருக்கக்கூடியது Na ப்ளஸ் அயான். ஓகேங்களா. எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. ஆனால் செகண்ட் ரோவில் பாருங்கள் Cl மைனஸ் அயான் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. தேர்ட் ரோவில் Na ப்ளஸ் அயான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக, அதாவது ஒரு பாசிட்டிவ் அயானும் ஒரு நெகட்டிவ் அயானும் கரெக்டாக சேம் நம்பரில் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஃப்ரங்கல் டிஃபெக்டில் ஒரு பாசிட்டிவ் அயான்ஸ் மட்டும் இண்டஸ்ட்ரியல் பொசிஷனில் போயிட்டு அமைஞ்சிருந்துச்சு. அதே ஷார்ட்கின்னும் போது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரெண்டுமே சேம் நம்பரில் மிஸ்ஸிங் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ NaCl நடக்குது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து
எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இன் கிறிஸ்டல்ஸ், அதனுடைய எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அதை வந்து மின் கடத்தக்கூடிய தன்மையை பொறுத்து எப்படி வந்து கிறிஸ்டலில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி 3 டைப்ஸ் சொல்லியிருக்காங்க, கண்டக்டரு, இன்சுலேட்டரு, செமிகண்டக்டர் அப்படின்ட்டு. ஓகேங்களா, கண்டக்டர், இன்சுலேட்டரு, செமிகண்டக்டர்னிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டர்னும் போது என்னது, கடத்திகள்னால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கடத்தக்கூடியதான் வந்து கடத்திகள். மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து மின்சாரத்தையோ வெப்பத்தையோ வந்து கடத்தக்கூடிய தன்மை இருக்கும், அது நம்மளுக்கே தெரியும். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ இந்த என்ன ரீசன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள், கண்டக்ஷன் பாண்டும் வேலன்ஸ் பாண்டுக்கும் ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள எனர்ஜி கேப் வந்து இருக்காது. எனர்ஜி கேப் இருந்துச்சுன்னா வந்து கடத்தாது. எனர்ஜி கேப் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பைண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியும் வந்து ஹீட்டையும் நல்லா வந்து ஈஸியாக கண்டக்ட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். அதுதான் வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிறிஸ்டல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்சுலேட்டரில் பாருங்கள், இதான் வந்து இன்சுலேட்டரில் இதை வந்து கண்டக்ஷன் பேண்டும் வேலன்ஸ் பேண்டுக்கும் இடையே வந்து எனர்ஜி கேப் இருக்குங்களா, சொல்கிறதுக்கு இடையே எனர்ஜி கேப் இருக்குது. ஸோ எனர்ஜி கேப் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, கடத்தக்கூடிய தன்மை இருக்காது. இன்சுலேட்டர்னால் நான் கடத்திகள், அது மின் கடத்தாத பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கடத்தாது. என்னென்னா டைமண்டு, குவாட்ஸ் எல்லாமே வந்து ஹீட்டையும் எனர்ஜியும் வந்து கடத்தாத பொருட்களாக இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து இன்சுலேட்டர். செமிகண்டக்டர்னும் போது என்ன பண்ணுவாங்க, பகுதி அளவு கடத்தும், பாதி அளவுக்கு கொஞ்சமாக கடத்தும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து செமிகண்டக்டர். எக்ஸாம்பிளுக்கு வந்து சிலிக்கான், ஜெர்மானியம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, டைப்ஸில் வந்து இருக்குது, இன்டென்சிக், எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்ட்டு. அகைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டரில் என் டைப்பு, பி டைப்லாம் இருக்குது பாருங்கள், என் டைப்பு, பி டைப்பு. ஸோ என் டைப் இன்டென்சிக் என்னும்போது நம்ம அதில் உள்பகுதியில் எலக்ட்ரான்ஸுடைய மூவிங் வந்து இன்டீரியர் பொசிஷனில் நடக்கூடியது தான். ஓகேங்களா, ஸோ பியூர் மெட்டலில் நடக்கூடியது இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரு. எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் வந்து இம்பியூரிட்டி கலந்து அதனுடைய கண்டக்டர் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என் டைப்புன்னும் போது பாருங்கள், என் டைப் ஆர்சனிக்கும் சிலிக்கானையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து என் டைப்பு. பாசிட்டிவ் ஹோல் வந்து அதாவது எலக்ட்ரான்ஸுடைய மூவிங்கை பொறுத்து நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி அமைஞ்சிச்சுன்னா அது என் டைப்பு. அதே வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸை பாசிட்டிவ் அயான்ஸை பொறுத்து நம்மளுக்கு கண்டக்டிவிட்டி அமைஞ்சிச்சுன்னா அது வந்து பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து போரானியும் சிலிக்கானும், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்சனிக்கும் சிலிக்கானும், பி டைப்பில் போரானும் சிலிக்கானும் வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பி டைப் செமிகண்டக்டர் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 4th யூனிட்டுடைய சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே ஒரு மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கு. ரெஃபர் பண்ணுங்கள், பாருங்கள், இந்த போட்டிருக்க ஸ்லைட்லேயே பாருங்கள், உங்களுக்கு இதுவே சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இதுவும் பாருங்கள், அப்படி இல்லைனா ஃபர்தராக வந்து உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பிச்சி வைக்கிறேன், மெட்டீரியலையும் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூப்பா.